வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எக்ஸல் சூப்பர் யூசர் ப்ரோக்ராமில் 8வது டேலையும் நம்ம 8வது வீடியோவும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே. ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸலில் வந்து எக்ஸலோட யூஎஸ்பின்னு ஒரு 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து வீலுக்கப் தெரியுமா அப்படிம்பாங்க, இன்னொன்று பைவட் டேபிள் தெரியுமா அப்படிம்பாங்க. நாம் அந்த 2வது யூஎஸ்பியை தான் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். பைவட் டேபிள், பைவட் சார்ட், அப்புறம் பைவட் ஸ்லைசர். நான் திரும்ப சொல்கிறேன் அதே தான். ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கிளாஸை வீடியோவாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணுன்னா என்னோட ஐசெல்ஃப் அகாடமிலையோ எக்ஸல் ஸ்னிப்பட் சேனல்லையோ நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் எக்ஸல் ஸ்னிப்பட் தமிழ் போடலை, நான் நினைக்கிறோம். இது ஐசெல்ஃப் அகாடமி சேனலில் மாத்திரம் தான் பார்க்க முடியும். ஏன்னா தமிழ் வெர்ஷன் நான் எக்ஸல் ஸ்னிப்பட்டில் போடலை. அதை நான் மொத்தமாக கடைசியாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் போட்டோன்னே சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கிளாஸோட வீடியோன்னு அனுப்புகிறேன். இப்போ நான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூபோட இங்கிலீஷ் வெர்ஷனோட 7th கிளாஸோட லிங்க்கை போட்டிருக்கேன். இங்கே பண்ண தமிழோட வீடியோவும் இருக்கும். நீங்கள் அங்கேயே 2த்தையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் வரல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். யாராக்கெல்லாம் எக்ஸல் ஃபைல் வேணுமோ உங்களோட என்னோடய யூடியூப் சேனலில் என்னோடய சாட்டர்டே கிளாஸ் ஆர் ஃப்ரைடே கிளாஸ் லாஸ்ட் கிளாஸில் எனக்கு ஐ நீட் இட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டு மட்டும் போடுங்க. அந்த கமெண்ட் மட்டும் போட்டுட்டிங்கன்னா நான் அதே மாதிரி உங்கள் இமெயில் ஐடியும் அதில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ தட் நான் என்னென்ன யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் இந்த லிஸ்ட்டை நான் ஃபுல்லாக அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே இதை வந்து நம்ம உங்களோட இமெயில் ஐடிக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த கிளாஸ்லாம் முடிஞ்சோடனே அந்த வாரம் என்ன கிளாஸ் முடிஞ்சதோ அதுக்கு உண்டான கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கும் ஆர் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டே இதை ஒர்க் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்று DIY டூ இட் யுவர் செல்ஃப் நீங்களே ஒரு தினம் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல இதை பற்றி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் நம்ம இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். ஏன்னா நான் இதை வந்து நான் ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த பாயிண்ட்டை நான் மறுபடியும் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட பவர் பாயிண்டோட ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம இந்த பவர் பாயிண்ட் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைவட் டேபிளோட அனாட்டமி. நமக்கு எப்படி வந்து எக்ஸல் எடுத்த உடனே ஷீட்டு, ரோ, காலம் இதெல்லாம் நான் சொன்னேனோ அதே மாதிரி எனக்கு பைவட் டேபிள்லையும் இந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால என்ன பண்ணிங்கன்னா அதோட டேட்டாஸும் நான் இங்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிற டாப்பிக்கோட ஃபுல் லிஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இது பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு லாஜிக் என்ன அப்படின்னா பைவட் டேபிளோட பேசிஸ் போகிறோம். நார்மலாக பைவட் டேபிள் வரும்போது வெறும் பைவட் டேபிள் மாத்திரம் சொல்லும்பொழுது எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் ரொம்ப அழகாக பார்க்கணும்னு நினச்சா முடியாது. அதனால் பைவட் டேபிள் அப்படின்னு வந்த உடனே ஒரு 2 விஷயம் அடிஷ்னலாக அது கூடவே ஆட் ஆகும். ஒன்று வந்து பைவட் சார்ட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லைசர்ஸ். ஸோ பைவட் டேபிள்னால் என்ன நான் இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கேன். கால்குலேஷன் ஆஃப் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பைவட் டேபிள் அப்படின்னு நம்ம போனோடனே நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட் விஷயம் பைவட் டேபிள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பைவட் டேபிள் பார்த்திங்கன்னா நமக்கு இதெல்லாம் இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைவட் டேபிள் 1 அப்படிங்கிறதுல நான் வந்து என்னோடய மாதம்லாம் மேலே வச்சுருக்கேன். அக்டோபர், செப்டம்பர், நவம்பர்னு என்னோடய சேல்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது. அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் விற்றுருக்கேன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இதை நம்ம கிராஸ் டேப் டேட்டா டைப்னு சொன்னால் தப்பு ஒன்றும் கிடையாது. இதே காம்பனண்ட் தான் நான் அடுத்தடுத்த விஷயத்தில் இருக்குது. அடுத்தது வரும்போது ஃபில்டரும் சேர்த்துருது. ஸோ பைவட் டேபிள் 1 ஒரு வித்தியாசமாக இருக்குது, பைவட் டேபிள் 2 ஒரு வித்தியாசமாக இருக்குது, அண்ட் பைவட் டேபிள் 3 ஒரு தரமாக இருக்குது. ஸோ பைவட் டேபிள் அப்படின்னு நான் சொன்னேன். இதை நான் வந்து ரொம்ப அப்படியே ஒரு ஸ்டைலிஷாக இல்லைன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா கால்குலேஷன் ஆஃப் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நான் சிம்பிளாக என்ன சொல்லுவேன்னா
பைவட் டேபிள் அப்படிங்கிறது சம்மரைசேஷன் ஆஃப் டேட்டா. நீங்கள் ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா இல்லை அந்த டேட்டாவோட சம்மரியை பார்க்குறது ஈஸி. இதையே நான் சொன்ன மாதிரி கால்குலேஷன் வித் க்ரைட்டீரியாவும் சொல்லலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக டெரராக சொல்லணும் அப்படின்னா கிரியேட் ரிப்போர்ட்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் கால்குலேஷன் வித் கண்டிஷன் க்ரைட்டீரியான்னு சொல்லி ஆகாவோன்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னு நினைக்கிறோம், டு த பாயிண்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறோம்னா சம்மரைஸ் டேட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம். வாட் இஸ் பைவட் டேபிள் அப்படின்னு கேட்டேன். நான் நார்மலாக பைவட் டேபிள் போடும்பொழுது பைவட் டேபிளுக்கு ஜென்ரலாக எனக்கு ஒரு கோல்டன் ரூல்ஸ் இருக்கும். இந்த கோல்டன் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன் என் பைவட் டேபிள் போடும்போது. ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் எனக்கு கண்டிப்பாக இருக்கணும். நான் ஒரு டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய எல்லா காலத்துக்கும் ஹெட்டிங் இருக்கணும். அப்படி ஹெட்டிங் இல்லைன்ற பட்சத்தில் என் டேட்டாவில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல சொதப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஹெட்டிங் இருந்த டேட்டா இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். அதனால் எனக்கு ஹெட்டிங்கை நான் இங்கே ஒரு இடத்துலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிடுறேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படிங்கன்னா இந்த ஹெட்டிங் மட்டும் எனக்கு பத்தாது. என்னோட டேட்டா செட் இருந்தீங்கன்னா ப்ராப்பர் டேட்டா செட்டாக இருக்கணும். இந்த ப்ராப்பர் டேட்டா செட் அப்படின்னா என்ன அப்படின்னா என் டேட்டாவில் பிளாங்க் செல்லோ ரோவோ காலமோ இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் சில டேட்டாவில் நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது, நம்ம அதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அப்படி நம்ம டேட்டா செட்டில் இந்த மாதிரி டேட்டா வரல அப்படின்னா ஒரு 90% நம்ம டேட்டா நான் சொல்கிற செகண்ட் பாயிண்ட்டை குறிக்கிற மாதிரி வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற டேட்டா செட்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக வச்சுருக்காங்க. அதனால் செகண்ட் பாயிண்ட் நமக்கு லிட்ரலாக வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதில் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ரெண்டாவது பாயிண்ட் சரியாக இல்லாத பட்சத்தில் நான் என் டேட்டாவை ஆல்டர் பண்ண முடியும், என் டேட்டாவை நான் தொடர்றதுக்கான அதிகாரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரிசல்ட் வேணியே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஒன்று எங்கெல்லாம் பிளாங்காக இருக்கோ அது நம்பர் ஃபீல்டாக இருந்தால் 0 ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது டேட் ஃபீல்டாக இருந்தால் அதையும் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா அந்த என்டையர் ரோ அண்ட் காலத்தை நமக்கு டேட்டா உதவாங்காது, நீ தேவையில்லாத டேட்டாவை தூக்கிடு டெலிட் பண்ணிடு அப்படின்னு உனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதையும் பண்ணலாம். சில இடத்துல இதை ரெண்டுத்தையும் நம்மகிட்ட பிடிக்கிறவாங்க, நீ டேட்டாவை தொடவே கூடாது, டெலிட்லாம் பண்ணனா கையை வெட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறதுக்கான வாய்ப்பெலாம் உண்டு. அப்போ நம்ம டேட்டா ஒர்க் பண்ணும்போது 0 ஆட் பண்ணி ஆகணும். இது மாதிரி 2-3 சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி ஆகணும். பண்ணால் தான் நமக்கு வந்து பைவட் டேபிள் நம்ம எஃபெக்டிவாக போட முடியும். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணுற பைவட் டேபிளோட லாஜிக் கொஞ்சம் மாறும், அது கொஞ்சம் வித்தியாசமாக மெனக்கெட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் பைவட் டேபிள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பைவட் டேபிளோட அனாட்டமியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் கீபோர்ட் ஷார்ட்கட்டு நமக்கு உண்டு. நீங்கள் என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கீபோர்ட் ஷார்ட்கட் பைவட். நான் இது வந்து இந்த இடத்துல ரொம்ப உட்காந்து மெனக்கெட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்கேன். ஆனால் ரொம்ப நிறைய மெனக்கெடல. ஏன்னா இது நம்ம ருட்டீனாக கிளாஸ் இருக்கும்பொழுது ஒரு கார்பரேட்ஸ் கிளாஸ் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு சில்வர் லைனிங்லாம் சொல்லிவிடுவோம் முதல்ல பைவட் டேபிள். அதுக்கு பைவட் டேபிள் கொடுக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது கற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால அதை நம்ம பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்டில் ஆல்ட் டிபி, ஆல்ட் என்விடி அப்படிங்கிறது ஆல்ட் என்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய கீபோர்ட் ஷார்ட்கட் வரும். இன்றைக்கி லேட்டஸ்ட் வெர்ஷனில் வர கீபோர்ட் ஷார்ட்கட் ஆல்ட் என்விடியாக இருக்கும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் கீபோர்ட் ஷார்ட்கட் நீங்கள் உங்களோட வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற வெர்ஷன் வந்து 2013-16 தான். ஏன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு ஆல்ட் என்வின்னு வரும். அப்படி இல்லை 2003 வெர்ஷனில் ஆல்ட் டிபி அப்படின்னு சொல்லி வரும். உங்களுக்கு மெனு கொஞ்சம் மாறும். 2003 வெர்ஷனுக்கும் 2007 வர வெர்ஷனுக்கும் உங்களோட மெனு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் டேபிள் நான் வந்த உடனே நான் யோசிக்கிற முதல் விஷயம் தான் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இதை பைவட் டேபிள் அனாட்டமின்னு சொல்வேன். நான் ஏன் பைவட் டேபிள் அனாட்டமியை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன்னா பைவட் டேபிள் நிறைய விண்டோ வரும். அதனால் இந்த விண்டோலாம் என்னன்றது தெரிஞ்சதுன்னா நம்ம இதை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும்னு தெரியும். நான் பைவட் டேபிளில் இன்றைக்கி பேசிக் லெவலில் தான் கொடுக்க போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைக்கு நம்மளோட கிளாஸ் இருக்க போகிறது கிடையாது. நாளைக்கு நம்மளோட வீடியோ அப்லோட்ஸ் ஆர் வீடியோ ரெக்கார்டிங்கோ இல்லைன்னா அடுத்த நாளுக்கு உண்டான வீடியோ அப்லோட்ஸோ நமக்கு வரப்போகிறது கிடையாது. வெள்ளிக்கிழமை தான் நம்மளோட வீடியோ ரெக்கார்டிங் நடக்க போது. முடிஞ்சதுன்னா வீடியோ அப்லோட்ஸை நான் அன்றைக்கி ராத்திரியே பண்ணிடுறேன். இன்றைக்கி ராத்திரி பண்ணிடுறேன். நாளைக்கு காத்தால நமக்கு இந்த டேட்டா நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ பைவட் டேபிள் அனாட்டமின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பைவட் டேபிளில் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1 வந்து பைவட் கேஷ். இங்கே தான் நம்மளோட பைவட் டேபிள் நார்மலாக வந்து உட்காரும்.
இல்லை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், டிக் பண்ணாமல் இருக்கலாம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இது நம்ம என்ன மாதிரியான பைவட் டேபிள் யூஸ் பண்ணுறோங்கிறது பொறுத்து இருக்குது. நம்ம லேட்டஸ்ட் பைவட் டேபிள் யூஸ் பண்ணணுமோ இல்லைனா கிளாசிக் பைவட் டேபிள் யூஸ் பண்ணுறோமான்றதுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். நார்மலாக நம்ம புது வருஷன் ஓப்பன் பண்ணும்போது இந்த டேபிள் தான் வரும், கிளாசிக் பைவட் டேபிள் வராது. நான் அது 2 விண்டோவும் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இங்கிலீஷ் வெர்ஷனில் வரும்போது இதெல்லாம் நிறைய பேசலை. நான் இது உட்காரும்போது இப்போ புதுசாக நான் படித்தது எல்லாம் எனக்கு ஒரு ரவுண்டு ஞாபகம் வரதுனால தமிழ் பீப்புளுக்கு எப்பவுமே ஒரு படி ஒரு புடி ஜாஸ்தி. அது மேபி நான் 2வது வாட்டி இது பண்ணுறதுனால எனக்கு இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றதுனால ஆட் பண்ணுறேன். யூ கைஸ் ஆர் லக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா பைவட் டேபிள் ஃபீல்டு. ஸோ நான் எந்த டேட்டா எடுக்கிறேனோ அந்த டேட்டாவுக்கு அதெல்லாம் மேலே வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்டர், காலம்ஸ், ரோஸ், வேல்யூஸ்னு ஒரு 4 பாக்ஸ் வரும். இப்போ மேலே இருக்கிற அந்த டேட்டாவில் அந்த செக் பாக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று வரும். அதை டிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரோ அண்ட் வேல்யூவில் ஆட்டோமேட்டிக்காக உட்காரும். வேல்யூவில் எந்த ஃபீல்டெலாம் வரும் பார்த்தீங்கன்னா, எந்த ஃபீல்டில் நம்பர் பேஸ்டாக இருக்கோ அதெல்லாம் வேல்யூவில் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு, சிட்டி, சேல்ஸ் ரெப், கஸ்டமர், ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் எடுத்துப்போம். அதனால கண்டிஷனில் வரதுனால உங்களுக்கு அந்த லிஃப்ட்டில் நமக்கு கண்டிஷன் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ நம்ம இதையும் நம்ம இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரோஸ் அண்ட் வேல்யூஸில் வந்து நம்ம அந்த பாக்ஸ் மேலே டிக் பண்ணால் வந்துடும். ஆனால் அதுக்கு மேலே இருக்க ஃபில்டர்ஸ்லையோ இல்லை காலம்ஸ்லையோ அது நீங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஃபீல்டு பிட்வீன் ஏரியா பி லோட் போட்டிருப்பாங்க. அதனால் ஃபில்டர் அண்ட் காலம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நார்மல் பைவட் டேபிளில் வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபில்டரில் தான் ஃபீல்டு போடணும்னா நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் தான் பண்ணணும். காலமில் தான் ஃபீல்டு போடணும்னா நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் தான் பண்ணணும். நம்ம ஃப்ரைடே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பைவட் டேபிளே கொஞ்சம் எலாபரேட்டாக அப்படியே லென்த்தியாக ஒரு ஃபீல்டையும் தொடர மாதிரி ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது நம்ம பண்ணணும்னா 2 மணி நேரம் ஃபுல்லாக வேணும். அதனால் நம்ம 2 மணி நேரம் ஒரு பைவட் டேபிள் உட்காந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் நம்ம நிறைய பைவட் டேபிள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த பைவட் டேபிள் இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் நான் அடுத்த கிளாஸ் அது பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் பண்ணணுன்ற ஐடியாவும் இருக்குது. ஸோ பைவட் டேபிள் எக்ஸ்டென்சிவாக கற்றுக்க போகிறோம். நல்லா இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பைவட் டேபிள் மாத்திரம் தான் பார்க்க போகிறோம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அடுத்து உள்ளே போனோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா பைவட் டேபிள் அனாலிசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். நம்ம ஸ்லைசருங்கிறது நேற்று கிளாஸில் பார்த்தோம். டேபிள் ஃபீச்சரில் நம்ம இங்கே ஒரு டேட்டா ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரா டேட்டா ஃபில்டர் பண்ணுறது பார்த்தோம். அதே மாதிரி சம்மரைஸ்டு டேட்டா பைவட் டேபிளில் போடும்போதும் ஃபில்ட்ரேஷன் பண்ணால் இன்னும் டேட்டா டு த பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அங்கேயும் பண்ணலாம். இதில் டைம் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சின்னதாக இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன். இந்த டைம் லைன் அப்படிங்கிறது டேட் ஃபீல்டு எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நம்ம டைம் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். நீங்கள் ரேஞ்ச் பேஸ்ட் டேட்டா வரும்போது டேட்டா மாறிச்சு அப்படின்னா நீங்கள் டேட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்டட் பைவட் டேபிள், நான் ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க இதில் பைவட் டேபிள் போட்டுட்டான், என்ன போடுறதுன்னு ஐடியாவே இல்லைன்னா நம்ம சாட் ஜிபிடி போய் கேட்க வேணாம். சாட் ஜிபிடிலாம் வரதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சூப்பராக ஒன்று இருந்துச்சு. நம்ம ஏஐயில் அது கிடச்சிரும், ஏஐயில் இது கிடச்சிரும்னு இப்போ பீத்திக்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடியே எக்ஸல் ட்ரை பண்ணிருக்காங்க. ரெக்கமெண்டட் பைவட் டேபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஐட்டம்ஸ்னு ஒரு பாயிண்ட் ஒன்று உண்டு. நம்ம கால்குலேட்டட் ஃபீல்டு ஒன்று என்ன பண்ணிக்க முடியும். நம்ம அதே மாதிரி பைவட் டேபிளை மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த ஃபீல்டு வச்சுக்கணும், எந்த ஃபீல்டு வச்சுக்கணும், எந்த பட்டன் வேணும், எந்த பட்டன் வேணாம் பைவட் டேபிளில் அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் இங்கே ஒன்று ஒன்றா பார்க்க முடியும். அதுக்கு உங்களுக்கு பைவட் டேபிள் அனாலிசிஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீல்டு தான் நம்ம எக்கச்சக்கமாக பார்ப்போம். ஏன்னா இது பைவட் டேபிள் டிசைன். இப்போ வரும்போது நம்ம கிராண்ட் டோட்டல், சப் டோட்டல் எப்படி வரணும், நம்ம டேட்டா எப்படி ஒரே ஒரு டேட்டாவை ஒரே காலத்தில் ஒன்று கீழே ஒன்று வரணுமா ஹைராக்கி மாதிரி, இல்லைனா மல்டிபிள் காலமில் வரணுமாங்கிறது நம்ம ரிப்போர்ட் லேஅவுட்டில் போட முடியும். அதே மாதிரி நம்ம எப்படி டேபிள் ஆட் பண்ணும்போது பிராண்டட் ரோஸ், பிராண்டட் காலம் சொல்லணும், அந்த விஷயத்தையும் நம்மளால பைவட் டேபிளில் பண்ணால் கலரும் பண்ணிக்கலாம் பைவட் டேபிளுக்குள்ளே. இது பைவட் டேபிளோட அனாட்டமி. இந்த பாயிண்ட் மாற போகிறது கிடையாது. அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிற பைவட் சார்ட்டோட அனாட்டமி. பைவட் சார்ட் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் இதே மாதிரி வரும். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, ரொம்ப பெருசாக யோசிக்கல. நான் ஒரு கிளஸ்டர் காலம் சார்ட் போட்டிருக்கேன் நம்ம பைவட் டேபிள். சார்ட்டில் நிறைய வெரைட்டி உண்டு. நம்ம சார்ட்டை பற்றி தனியாக ஒரு கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை பேசிக்கலாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. சார்ட்டுக்கு நான் வந்து வித்தியாசமாக டேட்டா எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து சார்ட் ஒர்க் பண்ணால் அப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. அதனால் சார்ட்டை பற்றி நானும் பெருசாக யோசிக்கலை. இப்படி கடைசியாக சார்ட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை கண்டிப்பாக பார்ப்போம். ஒரு சார்ட்டோட யூசேஜ் எப்படி வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இங்கே பைவட் டேபிளில் யூஸ் பண்ண போகிற எல்லா இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல், ரொம்ப பேசிக் சார்ட் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது 2 நிமிஷம் சொல்லித்தரேன், 3 நிமிஷம் சொல்லித்தரேன்னு சொல்லிலாம் நிறைய லிஸ்ட்டெல்லாம் போடுறாங்க.
அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது பேசுறதுக்கு நல்லாயிருக்கும், செய்ய நல்லா இருக்காது. நான் இன்டர்வியூ டேஷ்போர்ட் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்க. அதை நார்மலாக நம்ம ஒத்தியாக பண்ண ஆரம்பிச்சுன்னா 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேஷ்போர்ட் பக்கா பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு 4 உட்காந்து யோசிச்சு என்ன ஃபீல்டு வரணும், எது எப்படி இருக்கணும், எங்கே செட் பண்ணணுன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். கண்ணை முடின்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன், 1 மணி நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன் அப்படின்னா வெறும் டேட்டா மட்டும்தான் போட்டிருப்பாங்களே தவிர்த்து அதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் ஆர் ப்ரீ ஒர்க் எதையும் அவங்க கன்சிடரே பண்ணலைன்னு அர்த்தம். நம்ம இந்த ஏஐயில் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒன்றுமே தெரியாமல் ஏஐயில் நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு வந்து நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சுக்க முடியும். ஆனால் அது சரியானு செக் பண்ணுறதுக்கு நமக்கு நாலேஜ் வேணும். அதனால் ஏஐ யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் நாங்களாம் யூஸ் பண்ண, நாங்களாம் படித்து கற்றுக்கிட்டு அப்புறம் தான் அப்ளை பண்ணோம். நீங்களாம் படிக்காமல் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏஐயில் உண்டு. ஆனால் ஏஐக்கு கண்டிப்பாக பேசிக் நாலேஜ் வேணும். ஏஐனால நீங்கள் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு வாட்டமாக இருக்குமே தவிர்த்து நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு விஷயத்தை எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி காட்டிக்கிறதுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணும். ஆனால் அது உங்களுக்கு கவுத்தும் விட்டுரும். அதனால் ஏஐயை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒண்டர்ஃபுல்லான டூலு. நான் அதை குறை சொல்ல மாட்டேன். எனக்கு ஏஐ மேலே பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பர்டைஸையை ஏஐ தூக்கி சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ஒரு செட்பேக் எனக்கு உண்டு. ஆனால் அதனால் நான் ஏஐ வெறுக்கிறதுலாம் இல்லை. ஏன்னா ஏஐ என்னை இன்னும் பெட்டர் பண்ணும். ஏன்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்தை ஏஐயால் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா என் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, ஏஐயோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஏஐ மற்றவங்களை இன்புட்டை பேஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். என் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஏஐக்கு வராது. இந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட முடியாது. அதனால் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக மஸ்ட்டு. அதில் நிறைய டூல் இருக்குது, அந்த டூல்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க. மேபி நம்ம இதே மாதிரி இன்னொரு செஷன் ஏஐ பற்றி ஒன்று எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எலாபரேட்டாக எடுக்கணும், சும்மா உட்காந்து ஜிகினா ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதை பெட்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பார்ப்போம். ஸோ பைவட் டேபிளில் வந்த மாதிரி பைவட் சார்ட்டு நமக்கு வரும். இது நம்மளோட பைவட் சார்ட்டோட அனாட்டமி. இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா அகைன் பைவட் டேபிளில் வந்த மாதிரி இங்கேயும் பைவட் கேஷ் வரும். ஆனால் நம்ம அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அது காலமாக காட்டுச்சு, இங்கே வரும்போது இது ரோ மாதிரி காட்டும். பைவட் சார்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் வரும். இங்கே கொஞ்சம் பேர் ரீநேம் ஆகும். நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காலம்ஸ் ரோஸ் அண்ட் வேல்யூஸ்னு வந்துச்சு. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபில்டர்ஸ் லெஜெண்ட் சீரீஸ் ஆர் லெஜெண்ட் ஆக்சஸ் கேட்டகரிஸ் வேல்யூன்னு வரும். நம்ம காலம் லெஜெண்டாகவும் ரோ ஆக்சஸாகவும் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பைவட் சார்ட் அனாலிசிஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பைவட் சார்ட் அனாலிசிஸ் நம்ம பார்க்க முடியும். அகைன் இதுலேயும் நமக்கு அந்த இன்சர்ட் ஸ்லைசர் அதை கிட்டத்தட்ட பைவட் டேபிள் அனாலிசிஸ் என்ன வந்துச்சோ கிட்டத்தட்ட அதே இங்கே வரும். ஆனால் சில இதெல்லாம் சார்ட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நமக்கு ஓலாப் டூலும் அதே மாதிரி நீங்கள் டேட்டா மாடல் யூஸ் பண்ணுறீங்க பைவட் டேபிள்லையோ பைவட் சார்ட்லையோ அப்படின்னா அந்த 2 டேபிளுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ண முடியும். ஒரு ஆக்சஸ் டேட்டா பேஸில் எப்படி நம்ம டேட்டா கனெக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம பைவட் சார்ட்டில் டேட்டா மாடலில் இருந்தால் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டாவை கொஞ்சம் வித்தியாசமாக காட்டும். பைவட் டேபிளில் இல்லாத ஒரு விஷயம் பைவட் சார்ட்டில் உண்டு. நம்மளால் டேட்டா டிஸ்பிளே பண்ணும்போது ஒரு டேட்டாவை ரோலேருந்து காலம்னாவும் காலம்லேருந்து ரோ டைமென்ஷனாகவும் மாற்றி மாற்றி காட்ட முடியும். என் டேபிளில் அது காலமாக இருந்திருக்கலாம், அதை ரோவாக நாங்கள் மாற்றிக்கலாம். அப்படின்னா இந்த ஸ்விட்ச் காலம் அண்ட் ரோ ஆர் ரோ அண்ட் காலம் அப்படிங்கிறது ஒரு சூப்பராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு இது. இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கலர், குயிக் லே அவுட், சார்ட் டைப்பை மாற்றலாம், சார்ட் வேற ஒரு ஷீட்டுக்கு மூவ் பண்ணலாம், சார்ட்டோட ஸ்டைல்ஸை மாற்றலாம். இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் உண்டு. நான் இப்போ இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக போகிறது கிடையாது. நம்ம சார்ட்ஸ் வரும்போது பற்றி சொல்கிறேன். நான் பைவட் டேபிளாக போடும்போது ரொம்ப எலிமெண்ட்ரியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சில கேட்சியான விஷயத்தை மாத்திரம் தான் நான் சொல்ல போகிறேன், எல்லாத்தையும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நான் இதுக்குள்ளே போக ஆரம்பிச்சது அது பாட்டுக்கு ஹார்ட்மார் வாழ்வே பிடிச்ச மாதிரி போயிட்டே இருக்குது. அதனால் நான் ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சேன்னா முடியாமல் போயிடும். ஏன்னா நான் எடுக்க ஆரம்பிச்சா அது நல்லா இருந்ததுன்னா அப்படியே நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால டு த பாயிண்ட் சொன்னால் நல்லா இருக்குன்றதுனால டு த பாயிண்ட் இங்கே பண்ண போகிறேன். இந்த பார்ட் இதை நான் யூஸே பண்ணது கிடையாது என் கெரியரில், ஏன்னு எனக்கு தெரியாது. பைவட் சார்ட் ஃபார்மேட் இதை நான் யூஸ் பண்ணணுவேன் கற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் என்னோட லாஸ்ட் ஒரு 4 வருஷமாக என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நிஜமாகவே எனக்கு இது உட்காந்து படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. ஒன்று, ரெண்டாவது இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் எனக்கு தோணவும் இல்லை. ஆனால் இதை பற்றி நான் படிக்கல. ஆனால் இது படித்தா நல்லா நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 2025 இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் படிச்சுட்டு நம்ம கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு ரைட்டப் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவர் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசிட்டு இதை பற்றி நான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஸ்லைசர். ஸ்லைசர் நம்ம நேற்று டேபிள் கிரியேஷனில் பார்த்தோம். அதை நான் ஃபேன்சி ஃபில்டர்னு சொன்னேன். அதை நான் மெனு பேஸ்டு ஃபில்டர்னு கூட நான் இங்கே ரீநேம் நான் வந்து என்ன சொல்றது வைசி வர்ஸாக யூஸ் பண்ணுவேன். இல்லைனா எனக்கு வாயில் வந்தால் மாதிரிலாம் நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைசர் நம்ம போனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைசரில் மொத்தமாக இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வரும். இந்த ஃபீல்டரை நான் வந்து ஒரு 4 பார்ட்டாக பிரிக்கிறேன். முதல் பார்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். ஸோ நான் ஒரு ஸ்லைசரோட பேர் என்ன, என்னோட கேப்ஷன் என்னவா இருக்கணும், இந்த ஸ்லைசரோட ஒரிஜினல் நேம் என்ன இருக்கணும், கேப்ஷன் என்ன இருக்கணும், நான் பின்னாடி நம்ம வரும்போது பைவட் டேபிள் கிரியேட் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ். இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இதை நான் நேற்று நம்ம கிளாஸில் யூஸ் பண்ண ஒரு வாட்டி எனக்கு ஒரு டேட்டாவை கலர் பண்ணி காட்டினேன்னா நான் செலக்ட் பண்ணும்போது எது செலெக்ஷனில் இருக்குது எது செலெக்ஷனில் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்க முடியும். அதுக்கு உண்டான ஒரு பேஸ் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இந்த பாட்டை நான் பெருசாக யூஸ் பண்ண கிடையாது ஸ்லைசரில். ஏன்னா இதில் செலெக்ஷன் பெயின் அலைன்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இது எங்கே வரணுங்கிறத நான் ட்ரை பண்ணது கிடையாது பெருசாக. இந்த பாட்டை நான் ஸ்லைசரில் ரொம்ப டெப்த்தாக யூஸ் பண்ண கிடையாது. ஆனால் நான் ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து ஸ்லைசர் ஸ்டைல்ஸு, இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு. இதில் காலம் யூஸ் பண்ணுவேன். தேவைப்பட்டுச்சுன்னா ஹைட் அண்ட் வித்தையும் நம்ம பட்டனுக்கும் சைஸ் ஆஃப் த ஸ்லைசரையும் நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்த பாட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி நம்ம வந்து ஸ்லைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்தராக போர் அடிக்காமல் நம்ம இதை எப்படி ரியல் டைம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அகைன் நான் இதில் டேரெக்டாக நம்ம இருக்கிற டேட்டா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் ஒரு டம்மி டேட்டாவை கிரியேட் பண்ணி அந்த டம்மி டேட்டாவில் தான் அதை ஆட் பண்ண போகிறேன். அகைன் நம்ம பைவட் டேபிள் நான் போகும்பொழுது எனக்கு 2 வகையாக பைவட் டேபிளை கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைவட் டேபிள் பை ரேஞ்ச், இன்னொன்று பைவட் டேபிள் பை டேபிள் ஃபீச்சர். எங்கே என் பைவட் டேபிள் வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அங்கே நான் அதை டேபிள்டு பைவட் டேபிளாக கிரியேட் பண்ணுவேன். எங்கே என் டேபிள் ஸ்டாட்டிக்காக இருக்குது வளரும், ஆனால் வந்து அதோட வளர்கிற டைமென்ஷன் பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் எவ்ரி ஹவர் அப்படியே லைவ் டேட்டாவெல்லாம் இருக்காது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சின்ன மாற்றம் இருக்கும், 6 மாதத்துக்கு ஒரு சின்ன மாற்றம் இருக்குன்னா அது பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதை பிடி ரேஞ்ச், தட் இஸ் பைவட் டேபிள் ரேஞ்சாக வச்சுப்போம். இப்போ நான் டம்மியாக ஒரு டேட்டா கிரியேட் பண்ண போகிறேன். இந்த டம்மி டேட்டாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த டம்மி டேட்டாவோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்க்கலாம். இந்த டம்மி டேட்டாவோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில் சீரீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், டேட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த பைவட் டேபிள் கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஞாபகம் வருவார். என்னோட கலீக்னு சொல்லலாம். நான் கிரியேட் பண்ண 2 ஜீவராசிகள் உண்டு. ஜீவராசிகள் அந்த பசங்களை பாவம் அக்ரின்னு சொல்கிறேன், அப்போ அந்த பிள்ளைங்க வந்து என்னோட பெஸ்ட், அதாவது வினோத்துக்கு வாரிசு அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 பேர் உண்டு. ஆக்சுவலாக 3 பேர். இன்னொருத்தையும் நான் இப்போ கன்சிடர் பண்ணுறது இல்லை, ஏன்னா அவரோட லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் மாறிடுச்சு. பட் அவள் தான் எனக்கு சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட கடைக்குட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் குட்டி என்ன தீபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என் கூட வெறும் ட்ரைனிங்கில் மட்டும் இல்லாமல் என்னோட என்டையர் ஆர்கனைசேஷனை ரொம்ப மூவ் பண்ண ஒரு ஜீவராசி ஒன்று இருக்குது, மணிமேகலைன்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் மணிமேகலை நான் ட்ரைனிங் அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான இம்பேக்டில் மாறின மக்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க இது எடுக்கும்போது ஏன் அவங்க ஞாபகம் வராங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த டேட் ஃபீல்டு போடுறேன். இந்த டேட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபில் சீரிஸ் யூஸ் பண்ணால் எனக்கு இந்த டேட்டா பக்கா வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபில் சீரிஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் எந்த கீபோர்ட் ஷார்ட்கட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே Alt EIS யூஸ் பண்ணிட்டு இந்த காலம் நான் எடுத்துகிட்டு என் டேட் வந்து 15 நாளுக்கு ஒரு வாட்டி மாறணும். என் டேட் வந்து 30/6 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை கொடுத்துறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு நான் டேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் இதை சொல்லும்போது ஒரு 3 பேர் சொன்னேன். இதில் பிரவீனோட பாயிண்ட் இப்போவே நான் வந்து பைவட் டேபிள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் டைப் பண்ணுவேன். இது எதனால் இந்த நம்பர் டைப் பண்ணுறேன்னு எனக்கு இப்போவும் தெரியாது. நான் சொல்லுவேன், எஸ் சார் இப்போ வந்து நீங்கள் 12th என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் என்ன கேள்வி கேட்பான். எனக்கு இது வரைக்கும் ஏன் இதை டைப் பண்ணுன்னு தோணாது. இப்போவும் நான் டைப் பண்ணும்போது என் கை ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பருக்கு தான் போகும். அது ஏன் எனக்கு பிடிக்கும் அந்த நம்பர், அதனால தான் அப்படின்ற நினைக்கிறேன், எதுவும் தெரியாது. ஸோ இப்போ நான் முதல்ல யூஸ் பண்ணும்போது என்னோட ஃபில் சீரிஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்னோட ஸ்டார்ட் டேட் என்ன, என்னோட ஸ்டெப் வேல்யூ என்ன, என் எண்ட் டேட் என்னன்றதை நான் சொன்னேன்.
இப்போ ஃபில் சீரிஸே கொஞ்சம் வித்தியாசம் நம்ம யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா நான் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ செலக்ட் பண்ணும்போது இப்போ ஃபில் சீரிஸ் நான் கொண்டு வரும்போது நார்மலாக நான் ஃபில் சீரிஸ் ஆட் பண்ணேன்னா நான் டேட்டாவை காலமில் போட போகிறேன்னா காலம்க்கு என்னோட ஸ்டைலில் மூவ் பண்ணி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் டிஎஸ் கொடுக்கும்போது இந்த சீரிஸ் என்னங்கிறது ரோலில் தான் இருக்கும் நார்மலாக. ஏன்னா நான் இந்த செலெக்ஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். என் கர்சர் பாயிண்ட் மொதல் செல்லில் இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு ரோவாக தான் இருக்கும். நான் அதை காலமாக மாற்றுவேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டேன்னா சிஸ்டமே ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த காலத்துக்கு கொடுத்துரும். அதே மாதிரினா இல்லை கடைசி வேல்யூ என்ன போட போகிறேன்னு நான் உட்காந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணுற டைம் வேஸ்ட்னு தோன்றதுனால டைம் சேவராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே நம்பரை மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் வேல்யூ கொடுக்கவே மாட்டேன், எனக்கு டேட்டா ஃபில் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி டேட்டா போடும்போது நான் இன்னொரு விஷயம் நான் பண்ணுவேன். என்னன்னா இது பார்த்தேன்னா எனக்கு பைவட் சார்ட் போட்டேன்னா அது அப்படியே வரிசையாக மேலே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி தான் நல்லா இருக்கிறதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கணுன்றதால நடுவில் நம்பரை நான் வந்து இந்த மாதிரி மாற்றுவேன். அப்போ எனக்கு வந்து ஒரு விப்ளி வாப்ளி இல்லைனா வந்து ஒரு மாதிரி மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே போய் வந்து என் சார்ட் வந்து ஒரு வேவ் மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வேவ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட் நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பைவட் டேபிளுக்கு ரேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேட்டாவை நான் அடுத்த ஷீட்டுக்கும் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த டேட்டா தான் நான் அங்கே டேபிளாக மாற்ற போகிறேன். ஸோ மறுபடியும் பெருசு பண்ணிவிட்டு பேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா செட்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ நான் பைவட் டேபிள் போடலாம். நான் பைவட் டேபிள் போடும்போது நான் கோல்டன் ரூல்ஸ் ஒன்று சொன்னேன், ஹெட்டிங் மஸ்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹெட்டிங் அழகாக இருக்குது. அதே மாதிரி பிளாங்க் ரோ செல் காலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பிளாங்க் செல்லே இல்லை. இந்த மாதிரி டேட்டாலாம் வந்ததுன்னா நம்ம வரப்பிரசாதம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அட்ரஸ் சூப்பர் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டேட்டா வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. நமக்கு டேட்டா சம்டைம் இப்படி குப்பையாக வரும். இப்போ இப்படி வந்தால் இதில் ஒரு சின்ன சேலஞ்சு நமக்கு இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்பர் ஃபீல்டில் 0 ஆட் பண்ணுறது ஈஸி. ஆனால் என்னால் டேட் ஃபீல்டில் 0 ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணால் அது கண்ணா அப்படின்னா ஒரு டேட் தரும். இது நம்ம டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் நம்ம 5th கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ வரும்போது ஒரு இடத்துல டேட் எங்கே ஆரம்பிக்கும் டேட் எங்கே முடியும்னு சொல்லிட்டு நம்ம இஓ டேட், இஓ மந்த் ஆர் இஓ மந்த் இ டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வரும்போது சொல்லியிருப்பேன். அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுறேன். இங்கே ஏன் இங்கே ரீகால் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா இது என்ன டேட் வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா டேட் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எக்ஸல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டார்ட் டேட் ஒன்று உண்டு, ஒரு எண்ட் டேட் ஒன்று உண்டு. நம்மளோட ஸ்டார்ட் டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்ம 1800 நம்ம போகவே முடியாது. எக்ஸல் கால்குலேஷனில் வரும்போது நம்ம ஆரம்பிக்கும் போது 1900 தான் ஆரம்பிக்கவே முடியும். இது முடியாது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு நிறைய வருஷத்துக்கு கழிச்சு தான் முடியும். ஆனால் ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவர்ஸில் ஒரு 16வது நூற்றாண்டு, 15வது நூற்றாண்டு, 17வது நூற்றாண்டு, இல்லை விவேகானந்தர் எப்போ பிறந்தாரு, சிப்பாய் மீட்டிங் எப்போ நடந்துச்சு, இப்படிலாம் நீ எழுதணும்னு நினச்சேன்னா சத்தியமாக எக்ஸல் எழுத முடியாது. ஏன்னா எல்லாமே 18th century போயிடும். நம்ம 19th centuryலேருந்து தான் நம்ம டேட்டா ஆரம்பிக்கவே முடியும். இப்போ நான் இதை வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டாக மாற்றுறேன். இப்போ நான் இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பராக பார்க்கணும்னு நினச்சேன்னா இப்போ எங்கள் கர்சர் இங்கே வச்சுட்டு நான் இதை வந்து டேட்லேருந்து இந்த ஃபில்டர் ஜென்ரலில் மாற்றுறேன் அப்படின்னா இது 1ன்னு காட்டும். இதே மாதிரி இது செலக்ட் பண்ணிட்டு இதை காட்டுனா இதோ டேட்டு காட்டும். இப்போ நான் இன்னைக்கு டேட் என்ன போடுறேன், டுடே டேட் நான் போட்டுட்டு இதை நான் வந்து எனக்கு நம்பராக மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றலாம். இப்போ நான் இதை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பர் தரும். ஸோ நம்ம நார்மலாக வந்து இ டேட் இஓ மந்த்லாம் போடும்போது நம்ம ரிசல்ட் வந்து இந்த மாதிரி 45,000 44,000 43,000 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உண்மையே கிடையாது. நம்ம டேட்டாபேஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து இத்தனை நாள் கழிச்சு தான் இந்த நம்பரில் தான் இந்த நாள் வருது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுது. இப்போ நான் இந்த இடத்துல 0 டேட் காலத்தில் போட்டால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன் 0001 1900 வரும். இதுதான் நமக்கு வந்து நம்மளோட 0 ஃபீல்டாக போட ஆரம்பிச்சு வரும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதுக்கு நான் ஜென்ரல் டேப் போட்டேன்னா என் ஜென்ரல் டேப்பில் இது மாறாது. ஏன்னா இது எடுத்துக்காது. இதனால சிஸ்டம்னால இந்த டேட்டா ரீட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் ரீட் பண்ண சொல்லியிருக்கேன். இது வந்து இதுக்கு முந்தின டேட்டா வரதுனால இதை கன்சிடர் பண்ணிக்காது. இல்லை 1800 1700 நீங்கள் என்ன போட்டாலும் இது டேட்டா ரீடே பண்ணாது, ஜென்ரல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதை நான் இங்கே வச்சுன்னா இது டேட்டா இருக்கும், இங்கே வச்சா இது டேட்டா இருக்கும், இங்கே வச்சு டேட்டா இருக்கும். இதை நான் மாற்றிருக்கேன் நம்மளோட ஃபார்மேட்ஸ் எல்லாத்தையும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது இந்த இடத்துல 0 போடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ நான் இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டேட்டாவை கொண்டு வர போகிறேன். கோ டு ஸ்பெஷல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நாங்கள் கொண்டு வர ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த கோ டு ஸ்பெஷலுக்கு நமக்கு ஒரு சின்ன கீபோர்ட் ஷார்ட்கட் நமக்கு இங்கே இருக்குது. இதை நான் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன வேணும்னா எங்கெல்லாம் பிளாங்க் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதை மட்டும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நார்மலாக வந்து ஆல்ட் போடுவேன், ஹெச் போட்டுட்டு என்னோடய எஃப்டியில் வந்துட்டு
நான் கோ டு ஸ்பெஷல் எஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்துடும். Alt H FDS மட்டும் இந்த பாயிண்ட் வந்துடும். இதில் நான் பிளாங்க் போகணும் அப்படின்னா ஒன்று ஆரோ மார்க் வச்சு ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு இதுக்குள்ளே நேவிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்குது, Alt K. ஆட்டோமேட்டிக்காக பிளாங்க்கு போயிடும். ஸோ இதை நான் இப்படியும் கொண்டு வரலாம். சம்டைம் நான் எப்படி இதை கொண்டு வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஃபைண்ட் அண்ட் செலக்ட் வந்து டு கோ டு அப்படின்னு போட்டு ஸ்பெஷல் கிளிக் பண்ணுவேன். அப்போ இந்த பாக்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கோ டு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன். டேரெக்டாக கோ டு ஃபங்க்ஷனுக்கும் போகலாம், கோ டு ஸ்பெஷலுக்கும் போகலாம். கோ டு ஸ்பெஷலோட கீபோர்ட் ஷார்ட்கட் தான் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணேன். Alt H FDS போட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கோ டு ஸ்பெஷலுக்கு போக முடியும். அதுதான் கோ டு ஸ்பெஷலோட லிஸ்ட். இப்போ நான் அந்த கோ டு ஸ்பெஷல் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். நேராக வரேன், இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் அதே கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். Alt H FDS வரிசையாக வரும். அதாவது ஒரு லைனில் இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இல்லை Alt K கொடுத்தேன்னா பிளாங்க் போயிடும். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா பிளாங்க் மட்டும் செலக்ட் ஆகும். நம்ம இது மாதிரி செலக்ஷன் முன்னாடி ஒன்று பண்ணியிருப்போம். நமக்கு வந்து மல்டிபிள் கண்ட்ரோல் என்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது மாதிரி பண்ணுவோம். இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் என்டர் திருப்பி ரீகால் பண்ணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒயிட் செல் இருக்குது, ஒரு கிரே செல் இருக்குது. இப்போ நான் 0 டைப் பண்ணால் ரெண்டுத்துலையும் 0 வராது, இந்த ஒயிட்டில் மட்டும் தான் 0 வரும் இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் பாப்புலேட் பண்ணணுன்னா பண்ணலாம். நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அங்கே மட்டும் தான் 0 வரும். அதனால இதை போடும்பொழுது கண்ட்ரோல் என்ட்ரு கொடுங்க, கொடுத்தீங்கன்னா 0 எல்லாமே பாப்புலேட் ஆகும். இப்போ நான் வந்து சேல்ஸ் ஃபீல்டில் 0 கொடுத்தாச்சு, எனக்கு அங்கே டிஃபிகல்ட்டி கிடையாது. இதை நான் இங்கே கொடுக்கும்போது தான் நான் மாட்டுவேன். ஸோ இங்கே வந்துடுறேன். இங்கே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மறுபடியும் Alt FD சாரி நான் வேறு கீபோர்ட் யூஸ் பண்ணிட்டேன், மன்னிக்கணும். எடுத்துனா Alt FDக்கு போயிட்டேன். அதனால் Alt Hக்கு அப்புறம் எப்படி போடணும், FDS. தென் Alt K கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாங்க் வந்து என்ட்ரு கொடுத்தேன்னா பிளாங்க் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ எனக்கு 0 போட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தேன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 00 ஸோ இந்த மாதிரி எனக்கு டேட்டா வரும். நான் சேல்ஸை கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறது 2025. அது எனக்கு டேட் தருது 1900. ஒர்க் அவுட்டே ஆகாது. 1900 எனக்கு கொடுத்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நான் இந்த மாதிரி வரும்போது இங்கே நான் 0 போட முடியாது. இதில் எந்த ஒரே ஒரு கேட்ச் அப்படின்னா, எனக்கு சேல் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக டேட் இருக்கும். இந்த டேட்டு தரலன்னா எந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த டேட்டை பண்ணாரோ அவரை கூப்பிட்டு கொட்டுனா சரியாக போயிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் நடக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுதுன்னா டேட்டை கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் என்னத்தை நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள கொட்டிடலாம். இப்போதைக்கு நான் வந்து இதை ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டம்மியாக ஒரு டேட்டை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த டம்மி டேட்டு ரெலவெண்ட் டேட்டா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுத்துட்டு அப்பேரை கொடுத்து கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாங்க் ஃபீல்டில் இந்த ஃபீல்டுக்கு முன்னாடி என்ன டேட் இருந்துச்சோ அந்த டேட்டை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை நான் இப்போதைக்கு தான் பண்ணியிருக்கேன். நம்ம பைவட் டேபிள் போட்டு முடிக்கும்போது நமக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த டேட்டெல்லாம் நான் வாங்கிட்டேன் என் சேல்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா பைவட் டேபிள் போட்டதுக்கப்புறம் இந்த டேட்டை மாற்றிட்டு பைவட் டேபிள் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பைவட் டேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பைவட் டேபிள் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான டேட்டா செட்டிங் வந்துச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பக்காவாக இருக்குது. நான் வச்சிருந்த டேட்டா மாதிரியே இந்த டேட்டா இருக்குது. ஹெட்டிங் இருக்குது, நோ பிளாங்க் செல், ரோ ஆர் காலம். ஸோ இப்போ நான் வந்து இந்த டேட்டா வச்சுக்கினா ஒர்க் பண்ணி மேனேஜ் தான் பண்ணியிருக்கேன். தவிர்த்து இது ஆக்சுவல் டேட்டாஸ் கிடையாது. சில இடத்துல 0 போடுறது நல்லாயிருக்கும். ஸோ அந்த இடத்துல சேல் இல்லை அந்த பர்டிகுலர் டேட்டில் நமக்கு சேல் இன்வாய்ஸ் நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கும். இப்படிங்கிற மாதிரி ஒரு டைமென்ஷன் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பாயிண்ட்டை பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பைவட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான பேசிக்ஸை தான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதே பாயிண்ட் தான் நம்ம அடுத்த டைமென்ஷனாகவும் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைவட் டேபிள் போட போகிறேன். பைவட் டேபிள் போடுறது நிறைய பேர் கீபோர்ட் ஷார்ட்கட்டில் நான் காட்டினேன். நானே கீபோர்ட் ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியும். ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன்னா நேராக கர்சர் எங்கேயா ஒரு இடத்துல வச்சுட்டு இன்சர்ட்டில் போய் என் பைவட் டேபிளில் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் எனக்கு வந்துடும். இந்த மாதிரி பைவட் டேபிள் நிறைய பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ Alt NBT போடும்போது Alt NBT என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், என் கர்சர் வந்து நான் பவர் பிவோட்டில் வச்சுக்கிறேன். Alt ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி என்னோட எல்லா டேட்டா வரும். N பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டோட கீபோர்ட் ஷார்ட்கட்டு, V வந்து பைவட் டேபிள் இந்த ட்ராப் டவுன் ஷார்ட்கட்டு. இங்கே வரும்போது TEDBலாம் வரும். நீங்கள் பைவட் டேபிளில் Power BI டைப் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
பைவோட் டேபிள் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் கொண்டு வரலாம், இல்லை டேபிளாக ரேஞ்சாக கொண்டு வரலாம், இல்லை டேட்டா மாடலாக கொண்டு வரலாம். நான் இப்போ டேபிள் ரேஞ்ச் மட்டும்தான் நான் பேசுகிறேங்க. அதனால நான் Alt NVT அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறேன். ரேஞ்சுக்கும் T தான், டேபிளுக்கும் T தான். ஸோ அதனால் இதுதான் நம்மளோட கீபோர்ட் ஷார்ட்கட்டாக இருக்கும். நான் இதெல்லாம் மண்டையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். டேட்டா எங்கே இருக்கும் கர்சர் வச்சுட்டு பைவோட் டேபிள் வந்து முதல் ஆப்ஷன் எடுத்துருவேன். இப்போ நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்னோட ரேஞ்சை பற்றி இது பேசும், இது டேபிள் நேம் பற்றி பேசுது. ஏன்னா நான் இந்த டேட்டாவை டேபிளாக மாற்றலை, ரேஞ்சாக வச்சுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஷீட்டோட பேர் PT ரேஞ்ச் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஒன்று இங்கே வரும். அதுக்கப்புறம் என்னோட ரேஞ்ச் வரும். இதை நான் காத்தால கிளாஸில் காட்டலை, ஏன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ இந்த கிளாஸ் இதை காட்டினா நான் இதெல்லாம் மிஸ் பண்ணேன்னு தோணுச்சு. நான் கிளாஸ் எடுத்து முடிச்சு வீடியோ பார்க்கும்போது தோணுச்சு, ஐயோ இது சொல்லி நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதனால் இப்போ நான் அதை இம்ப்ரூவ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வரும்போது என்னோட ஷீட்டோட பேர் வரும் PT ரேஞ்சு. என் ஷீட்டை நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஷியல் பாயிண்ட் ஒன்று வரும், ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வரும். அதுக்கப்புறம் என்னோட ரேஞ்சு நான் D3லேருந்து E16 வரைக்கும் டேட்டாவை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு இங்கே வர ஆரம்பிக்கும். இதே டேபிளாக போடும்போது அந்த டேபிளோட பேர் வந்துடும். இந்த மாதிரி ஷீட் ரெஃபரன்சஸ் நமக்கு வராது, டேபிள் ரெஃபரன்சஸ் மட்டும்தான் வரும். இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுதான் நான் அந்த மேக்னிஃபைல காட்டுன்றதுக்காக காட்டினேன். நார்மலாக பைவோட் டேபிள் உள்ளே போகும்போது இன்னொரு பாயிண்ட் நமக்கு வரும், இந்த மாதிரி ஒரு சின்ன லிஸ்ட் வரும். சூஸ் த பைவோட் டேபிள் என்ன எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத கேட்கும். நம்ம ஜென்ரலாக பைவோட் டேபிள் கிரியேட் பண்ணும்போது பைவோட் டேபிளில் புது ஷீட் தான் வச்சுருப்போம். நம்ம ரா டேட்டா ஒரு ஷீட்லையும் பைவோட் டேபிள் ஒரு ஷீட்டில் இருக்குது எப்போவுமே நல்லது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல டேட்டா மாடலை பற்றி நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது, பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம டேட்டா மாடல் நம்ம பார்த்தே தீரணும். ஏன்னா நம்ம 2 hours செலெக்ஷன் ஒன்று சொன்னேன் இல்லையா, பைவோட் டேபிள் எக்ஸ்டென்சிவாக எடுக்கிறதுக்கு, அதுக்கு டேட்டா மாடல் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த புது ஷீட்டில் தான் போட போகிறேன். ஸோ நல்லா மெனு யூஸ் பண்ணிட்டு அப்படியே டிஃபால்ட் என்ன வருதோ அது அப்படியே ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும்னா என் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என் PT ரேஞ்ச் ஷீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷீட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸலில் நடக்கிற ஒரு நார்மலான ஒரு சினாரியோ. நீங்கள் எக்ஸல் ஒரு ஷீட் ஒன்று இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஆக்டிவ் ஷீட்டுக்கு முன்னாடி தான் எப்போவுமே எக்ஸல் ஷீட்டும் இன்சர்ட் ஆகும். ஸோ இதை பற்றி நம்ம முன்னாடி எங்கேயும் சொல்லலை. ஸோ நம்ம ஷீட் பற்றி பேசியிருப்போம், ஆனால் ஷீட் இன்சர்ஷனை பற்றி பேசிக்க மாட்டோம். ஏன்னா நான் பெஸ்ட் ப்ராக்டிஸை பற்றி நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல. நார்மலாக ஒரு ஷீட் நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் Shift F11 அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் கொடுப்பேன். இது நான் எந்த ஷீட்டில் கர்சரை வச்சுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்கும். அதுக்கு முன்னாடி ஷீட்டை போடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீட்டு பின்னாடி வந்திருக்கும். என் கீபோர்ட் ஷார்ட்கட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் பைவோட் டேபிளும் அங்கே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் பைவோட் டேபிளில் பழைய வெர்ஷனில் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, என்னோட இது லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. அன்றைக்கி எதேச்சியாக கண்ணில் பட்டுச்சு. அதனால் அது இங்கே சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுனால நான் சொல்கிறேன். இது நான் காத்துற இந்த கிளாஸ்ன்னு சொன்னேன். நேராக வரேன். என்னோட எக்ஸல் ஆப்ஷனில் வந்துட்டு டேட்டாவில் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் இருக்கும், டிசேபிள் ஆட்டோமேட்டிக் குரூப்பிங் ஆஃப் டேட் டைம் காலம் இன் பைவோட் டேபிள். பழைய வெர்ஷனில் நமக்கு டேட் குரூப்லாம் ஆகாது, நம்ம மேனுவலாக பண்ணுவோம். புது வெர்ஷனில் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ நான் அந்த ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறத வேணான்னு சொல்ல போகிறேன். அதனால என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டாவில் வந்துட்டு இந்த டிசேபிள் ஆட்டோமேட்டிக் குரூப்பிங் அப்படின்னு டிக் பண்ணிக்கிறேன். இது லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. பழைய வெர்ஷனில் கொஞ்சம் முன்னாடி வெர்ஷன் நான் வந்து இதுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணுற வெர்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஃபைலில் வந்து நீங்களும் பார்த்துக்கலாம். வேணும்னா அக்கௌண்ட் வந்தீங்கன்னா Office 365 யூஸ் பண்ணுற மக்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது 2412 யூஸ் பண்ணுறேன். நான் 2409 ஆர் 2410 வர வரைக்கும் நான் இந்த ஃபீல்டை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப ஜாஸ்தி எக்ஸல் ஆப்ஷன்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணலை, அதனால் எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகலை. ஆனால் 2409 அந்த ஆப்ஷன் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண வெர்ஷனில் எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் Microsoft 365 ஆப் ஃபார் என்டர்பிரைசஸ். இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2412 அப்படிங்கிற வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் அதுக்கு பைவோட் டேபிள் போடுறதுக்கு முன்னாடி நான் அதை எடுத்து விட்டால் தான் பெட்டராக இருக்கும். நான் பைவோட் டேபிள் போட்டதுக்கப்புறம் பண்ணேன்னா அந்த சேஞ்சஸ் எனக்கு எஃபெக்ட் ஆகாது. இப்போ பழைய வெர்ஷன் நான் 2003லையோ 2007லையோ 2010லையோ ஒரு பைவோட் டேபிள் போட்டால் என் பைவோட் டேபிள் இப்படி தான் வரும். 2013க்கு அப்புறம் போட்டால் தான் எப்படி வரும்ன்றதை நான் அடுத்து பைவோட் டேபிள் PT டேபிள் வரும்போது சொல்கிறேன். ஸோ நேரம் என் கர்சர் எங்கே வச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் இன்சர்ட்டில் வந்துட்டு பைவோட் டேபிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஓகே கொடுத்துறேன். அது ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ஒரு ஷீட் ஒன்று வந்தது முன்னாடி. இது நான் PT ரேஞ்ச் PTன்னு கொடுத்துக்கிறேன். ஆர் ரேஞ்ச் அப்படின்னு போட்டுக்கிறேன். ரேஞ்ச் பேஸ்ட் பைவோட் டேபிள் நான் என்ன பண்ணுறேன்னா ரேஞ்ச் BPT அப்படின்னு போட்டுக்கிறேன்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு பைவட் டேபிளோட கேஷ் வந்துடுச்சு. நான் முன்னாடி ஒன்று போட்டுட்டு எடுத்ததுனால இது பைவட் டேபிள் 2 மேலே வருது, இல்லைனா பைவட் டேபிள் 1 அப்படின்னு தான் வரும். இப்போ நான் அடுத்த டேட்டா போடும்போது பைவட் டேபிள் 1 மறுபடியும் வர வாய்ப்பு உண்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேட் டிக் பண்ணுறேன், செக் பாக்ஸில் போட முடியும். நான் 2 ஃபீல்டு தான் வச்சிருக்கேன், அதனால் 2 தான் வரும். இங்கே நான் போன வாட்டி காட்டின மாதிரி நிறைய வராது. அதே மாதிரி சேல்ஸ் டிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சேல்ஸ் வேல்யூ வந்து எனக்கு வேல்யூ ஃபீல்டாக இருந்ததுனால சேல்ஸ் எனக்கு வேல்யூக்கு போயிடுச்சு. டேட்டுங்கிறது வந்து எனக்கு டைமென்ஷன். இதை நம்ம வந்து டேட்டா அனலிட்டிக்கல் வேர்ல்டில் சொல்கிறோம் அப்படிங்கன்னா இது 2 பார்ட்டாக பிடிப்போம். ஒன்று வந்து டைமென்ஷன், இன்னொன்று மெஷர்ஸ். என்னோட நம்பர் பேஸ்டாக வர ஃபீல்டெல்லாம் நான் மெஷர்ஸ் சொல்வேன். அதே மாதிரி கண்டிஷன் பேஸ்டு கிரைட்டீரியா பேஸ்டு சொன்னாங்க, அந்த கிரைட்டீரியா பேஸ்டு வர ஃபீல்டெல்லாம் டைமென்ஷன் சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபீல்டெல்லாம் காணா போயிட்டு, ஏன் காணா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கர்சர் பாயிண்ட்டை நான் நகர்த்தி வெளியே வச்சிருக்கேன். பைவட் கேஷ் கொண்டு பண்ணி திருப்பி எல்லாம் ஓடி வந்துடும். ஸோ டைமென்ஷன் அப்படிங்கிறது எனக்கு டேட்டாவும், சேல்ஸ் அப்படிங்கிறது என்னோட லிஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பைவட் டேபிள் எனக்கு படிக்கலாமா தான் வரும். இதை நான் ரொம்ப வருஷமாக சண்டை போட்டுருக்கேன் எக்ஸலில் கூட. ஆனால் இவங்க ஏன் மாற்றலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இதை நம்ம ஒரு தரமும் மேனுவலாக மாற்றுற மாதிரி இருக்குது. ஒரு சில இடத்துல இது வேலை செய்யுது, எல்லா இடத்துலையும் இது வேலை செய்யலை. சில இடத்துல சொதப்பல்ஸ் ஆஃப் இந்தியாவாக தான் இருக்குது இன்னும் இது. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் என்ன பண்ணேன்னா என் காசு இங்கே வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல செல்லில் வச்சுட்டு மேலே டிசைனில் வந்து இதில் நான் அந்த லே அவுட்டில் வந்து டேபுலர் ஃபார்ம்னு மாற்றினா இது ஆட்டோமேட்டிக்காக டேட்டா மாறிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்டிங் வந்து ரோல் லேபிள் இருந்து அழகாக டேட் அப்படின்னு காட்டும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபீல்டையும் நான் மாற்றுவேன். நான் சம் ஆஃப் சேல்ஸ்னு போட வேணாம், எனக்கு பண்ணுறதே சமேஷன் தெரியும் அப்படிங்கிறதுனால சம் ஆஃப் சேல்ஸ் பண்ண வேணாம் நினைக்கிறதுனால என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்னு ஒரு பண்ணி போகிறேன். வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஒரு தரம் ரெடி பண்ணி வச்சேன்னா இதுக்கப்புறம் புதுசாக எத்தனை டேட்டா வந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபார்மேட்டிங்கை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் இது பண்ணுறது. இதில் நான் நேராக வரேன், இதை சேல்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். சம் ஆஃப் சேல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டும். இது ஏன்னு திட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்னோட பைவட் டேபிள் ஃபீல்டு எனக்கு ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. ஸோ நம்ம நார்மலாக இதை அப்படியே நம்ம டைப் பண்ணும்போது இது வரும். இது எம்மாதிரி வரவே இல்லையே, எங்கே இது பேரில் இருக்குது, நமக்கு டவுட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் உள்ள போனேன். இப்போ சோர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்னு இருக்குது. கஸ்டம் நேம் அதே டைப் பண்ணால் திட்டும். ரீநேம் ஒரே நேம் வரக்கூடாது, கம்ப்யூட்டர் நம்ம கண்டுபிடிச்சது, அதனால் இது ஏமாற்றிடலாம். நான் சேல்ஸுக்கு அப்புறம் கீழே இருக்க நேமில் ஒரு ஸ்பேஸை கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒத்துக்கும். ஆனால் நான் இதோட இங்கே என்ட்ரு கொடுத்து இதை மட்டும் பண்ண போகிறது கிடையாது. இதில் என்னோட ஃபீல்டு நம்பர் எல்லாத்தையும் ருபீஸாக மாற்ற போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நம்பர் ஃபார்மேட்டிங் வந்துட்டு அண்ட் தென் இதில் வந்து அக்கௌண்டிங் வந்து ஓகே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ருபீஸாக ஆட் ஆகிடும். இது எல்லாத்துக்கும் கீபோர்ட் ஷார்ட்கட் உண்டு. நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிவிட்டு 1 2 3 4 முடித்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஒரு செல்லும் மாறும். இதை பற்றி நான் கடைசியில் ஃபார்மேட்டிங் பண்ணும்போது குயிக்காக ஃபார்மேட் பண்ணுறதுக்கு எங்கே பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என் டேட்டாவில் என்ன இருக்கோ அதே ஃபீல்டு தான் இங்கே திருப்பி வந்திருக்கு. இதுக்கு பைவட் டேபிள் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாலஜி தோணும். இது சம்மரைஸும் பண்ணலை நான் நினச்ச மாதிரி. ஏன்னா நான் அந்த சம்மரைஸ் பண்ணுற அந்த ஆப்ஷனை பிடிக்கிட்டேன். நம்ம பழைய வேர்ஷனில் இப்படி தான் பைவட் டேபிள் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதை நான் சரியாக உட்காந்து சரி பண்ணி உட்காந்து எடுத்துருப்பாங்க. அவங்க உட்காந்து இது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு உட்காந்து எடுத்து பார்த்துருப்பாங்க. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மந்த் ஆன் மந்த் குரூப் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன பண்ணுவேன்னா இங்கே ஏதாவது ஒரு டேட்டில் கசை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்கு வருவேன். இந்த குரூப்பிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம வெர்ஷன் 2013லேருந்து அதுக்கப்புறம் என்ன வெர்ஷன் 16 19 21 இல்லை ஆஃபீஸ் ரீஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மந்த் தான் இருக்கப்போ என் மந்த் காட்ட மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். இது இந்த மாதிரி கஷ்டமான கேள்விலாம் நானும் நிறைய கேட்டிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. அதனால் என்ன பண்ணேன்னா இதில் டேஸ் அண்ட் மந்த்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக குரூப்பிங் நடக்கும். குரூப் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு மாதம் சேல்ஸ் என்ன தான் வேணும். நான் டேட் வரான்றது டேட்டை தூக்கிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கே மாறி இருக்கும். மந்த்து ஐஃபன் டேட்டை வந்து மந்த்தாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. எனக்கு இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த ஹெட்டிங்கை நான் மாற்றிடுறேன். இந்த ஹெட்டிங் எனக்கு பிடிக்கல. அதனால் ஃபீல்ட் செட்டிங்ஸில் வந்துட்டு இந்த டேட்டை மட்டும் எடுத்துட்டுறேன். மேலே மந்த் அண்ட் டேட்டாவே இருந்துட்டு போட்டோம். எனக்கு கஸ்டம் நேம் வந்து வெறும் மந்த்ஸ் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதோட பைவட் டேபிளோட லிஸ்ட். இப்போ என் பைவட் டேபிளில் என்னோட சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் காலரை பிடிச்சி உலுக்கி அவங்ககிட்ட எல்லா டேட்டும் கரெக்டாக வாங்கிட்டேன். இப்போ எனக்கு அவன் டேட் கொடுத்துட்டான். இப்போ என்னோட பேஸ் டேட்டாவில் போயிட்டு இந்த டேட்டை நான் வந்து செட் பண்ண போகிறேன். நேராக வரேன். இங்கேருந்து 15 நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டே இங்கே ஆட் பண்ணிக்கிறேன்.
இங்கேருந்து ஒரு 15 நாள், இங்கேருந்து ஒரு 15 நாள். இதே மாதிரி இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1250 இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் 1250 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா செட்ஸில் எல்லாத்தையும் ஃபுல் ரேஞ்சில் கரெக்டான டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பைவோட் டேபிள் முதல்லேருந்து கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் பைவோட் டேபிளோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் பாயிண்ட்டு. ஆனால் இது பேசிக் லெவல் பைவோட் டேபிளில் இதை நம்ம இன்னும் ரன கொடூரமாகவும் இல்லை செம சூப்பராகவும் பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நேராக வரேங்க, வந்து ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை அப்டேட் பண்ணிடும். இப்போ நீங்கள் பார்த்தா என் சேல்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். அதே மாதிரி டேட்ஸ் எல்லாம் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கும் பக்காவாக. ஸோ இதுதான் எனக்கு பைவோட் டேபிள் ரேஞ்சோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் இந்த டேட்டா போட்ட டேட்டா உள்ளேயே ஒரு மாதம் பண்ணேன்னா ரெஃப்ரெஷ் வேலை செய்யும். ஆனால் இதையே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு 3 மாதம் டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஃபில் சீரிஸ் வந்துக்கிறேன். வந்துட்டு எனக்கு வந்து 15 நாளுக்கு ஒரு வாட்டி வேணும், 30, 9, 25 வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதே மாதிரி இங்கே வந்துடுறேன். இங்கே வந்து டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் சீரிஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்த உடனே இங்கே வந்துட்டு 1250 போட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அகைன் இங்கே டேட்டா கண்டினியூஸாக இருக்கிறதுனால ஒரு சின்ன சேஞ்சுக்காக ஒரு வேல்யூ மாற்றிக்கிறேன். இப்போ நான் புதுசாக ஒரு 3 மாதம் டேட்டா இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பைவோட் டேபிளில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகாது. இதுதான் எனக்கு ரேஞ்சில் இருக்கிற பெரிய கடி. ஏன்னா ரேஞ்சுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் முதல்ல என்ன செலக்ட் பண்ணணும் அது வரைக்கும் தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகிற விஷயத்த நான் தான் சொல்லணும் என் சிஸ்டத்தில். ஸோ இப்போ நான் வந்தீங்கன்னா இதை பண்ணணும்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு பைவோட் டேபிள் அனாலிசிஸ் வருவேன். சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் வந்து கிளிக் பண்ணேன்னா நீங்கள் பார்க்கலாம் என் டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா இது வெறும் 6 மாதம் மட்டும் தான் எடுத்துருக்கும். முதல்ல நான் செட் பண்ண பிடி ரேஞ்ச் D3 to E16 வரைக்கும் தான் எடுத்துருக்கோம். நான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ரன்னிங் ஆண்ட் ஒன்று மேலே போகும். நம்ம காப்பி பண்ணியிருக்கேன் மாதிரி அந்த ஃபீல்ட் செலெக்ஷன் எங்கே பண்ணிருக்கேன்றது மட்டும் காட்டுது, எனக்கு டிஃபைன் பண்ணுது. இப்போ நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என் டேட்டா செட் அங்கே எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என் சிஸ்டம் இங்கே. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருது. அதனால் எனக்கு பெரிய கடி கிடையாது. நான் போயிட்டு சேஞ்ச் டேட்டா சோர்ஸை போய் மாற்றிக்கலாம். ஆனால் இது டெய்லி சேல்ஸ் வரும்போது டெய்லி சேல்ஸோட ரிப்போர்ட்டை எவ்ரிடே நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி சேல்ஸ் முடிஞ்சிச்சு, கன்ஃபார்ம் சேல்ஸோட டேட்ஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னும் பொழுது அவர் வேல்யூ சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது அடுத்த நாள் காத்தால என்ன சேல் நடந்துச்சு அப்படிங்கிறத சேல்ஸ் மேனேஜர் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஏன் சேல்ஸ் குறைச்சலாக இருந்துச்சு, இன்றைக்கி ஏன் சேல்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம ரிப்போர்ட்டிங் மேலேயும் நம்ம சேல்ஸ் எப்போ புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி டேட்டா வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனால் அது நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போ இதில் நான் திருப்பி போட்டேன்னா இது திருப்பி ரேஞ்ச் பேஸ் பைவோட் டேபிளாக தான் இருக்கும். அதனால் இதை நான் டேபிள் பேஸ் பைவோட் டேபிள் மாற்ற போகிறேன். நம்ம டேபிளை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு Ctrl+T கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டேபிளாக மாறிடும். தென் இதை நான் நேம் பண்ணிக்கிறேன். நான் அதை என்ன பண்ணுவேன்னா PT டேபிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். பைவோட் டேபிள் ஆன் டேபிள் PT_table வச்சுக்கிறேன். வச்சிங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நேம் வந்துடும். இப்போ நான் அதில் வந்து ஒரு பைவோட் டேபிள் போடுறேன் அப்படின்னா இப்போ பைவோட் டேபிள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மறுபடியும் இன்சர்ட் வந்துடுறேன், பைவோட் டேபிள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து நம்ம ஷீட் நேமு ரேஞ்ச் வந்து D3லேருந்து E16 வரைக்கும் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷீட் நேமை டிஃபைனே பண்ணாது, அந்த டேபிளை மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ PD டேபிள் நான் நேம் பண்ணேன், அது ஆட்டோமேட்டிக்காக இருக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் இதுதான் வித்தியாசம் நம்மளோட டேபிள் பேஸ்டு பைவோட் டேபிளுக்கும் ரேஞ்ச் பேஸ்ட் பைவோட் டேபிளுக்கும். இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்சஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நான் ஓகே கொடுத்துறேன். கொடுத்தோன்னே அது இதுவும் அகேன் ஒரு ஷீட்டு முன்னாடி தான் ஆட் பண்ணும். நான் என்ன பண்ண போகிறேன், டேபிள் பேஸ்ட் டேபிள் BPTன்னு போடுறேன். இப்போ நான் இதை போடும்போது இன்னொரு சொதப்பிலுக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்னோட அந்த ஆட்டோ குரூப்பிங் நான் செட் பண்ணலை, அதனால் மன்னிச்சிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பைவோட் டேபிள் 3ன்னு வருது. சாரி, ஐம் கோயிங் டு ரீடு திஸ் அகேன். டெல் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அந்த ஃபீச்சரை எடுத்து விட போகிறேன். ஸோ நேராக வர மறுபடியும் ஃபைல் ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் டேட்டா எனக்கு எனேபிள் பண்ணிட்டு டிசேபிள் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்துட்றேன். ஏன்னா இது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நான் முன்னாடி உட்காந்து மெனக்கெட்ட அந்த விஷயத்தை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. Alt+NVT ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ஷீட் நான் மறுபடியும் போட்டுக்கலாம். டேபிள் பேஸ்ட் பைவோட் டேபிள். இப்போ நான் டிக் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக குரூப் வந்துடும். நான் போன வாட்டி நான் மேனுவல் ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணேன். அது நான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு மந்த்லி சேல்ஸ் தான் வேணும்னா இந்த டே இந்த டேட் வேண்டாம், சேல்ஸ் டிக் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் வந்துச்சு. ஆனால் இதில் ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டு வந்துச்சே தவிர்த்து குரூப் ஆச்சு தவிர்த்து என் ஹெட்டிங் எல்லாம் மாறல. அந்த ஓல்டு குப்பையை நான் இங்கேயும் பண்ணி ஆகணும். டிசைன் ரிப்போர்ட் லேஅவுட் ஷோ இன் டேப்லெட் ஃபார்ம்
ரைட் கிளிக், வேல்யூ ஃபில் செட்டிங்ஸ், and then நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எடுத்துக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் சேல்ஸ் ஸ்பேஸ் கொடுக்கணும் கடைசியிலன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். நம்ம ஃபார்மேட்டில் வந்துட்டு வேணும்னா கரன்சி எடுத்துக்கலாம். அப்போது ஐகான் க்ளோஸாக நமக்கு இந்த ருபீஸ் சிம்பிள் வரும். அக்கௌண்டிங் கொடுத்தோன்னா கொஞ்சம் கேப்போட வரும். நான் அக்கௌண்டிங் கொடுக்குறது எனக்கு பிடிக்கும். ஆஸ் ஏ அக்கௌண்டன்ட் எனக்கு இந்த டிஸ்பிளே பார்க்குறது அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டேட்டா ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட இந்த ரேஞ்ச் வந்து இந்த டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பிடி டேபிள் வந்துட்டு இப்போ நான் இது கீழே போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து என் டேபிள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணால் மட்டும் தான் போதும். நான் சேஞ்ச் டேட்டா சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என் டேட்டா இங்கே ஆட் ஆகிடும். அதனால லைவ் டேட்டாவாக இருந்துச்சுன்னா அது டேபிள் பேஸ்டு பைவட் டேபிளாக அதை நம்ம டேட்டாவே டேபிளாக மாற்றிட்டு பைவட் டேபிள் போட்டால் நல்லாயிருக்கும். அது பெஸ்ட்டு, இல்லைன்னா டிஃபிகல்ட்டு தான். இப்போ நம்ம பைவட் டேபிள் போட்டாச்சு. இப்போ இதில் அடுத்த பாயிண்ட் பார்க்க வேண்டியது நமக்கு பைவட் சார்ட் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பைவட் சார்ட் போடுறது ஈஸியாக இருக்கும். ஏன் பைவட் சார்ட் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என் பைவட் டேபிள் போடும்பொழுது டாப் 4 அவர் எந்த லாஸ்ட் அதாவது ஹையஸ்ட் 4 மாதம் என்னென்னு டக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 9 மாதத்துல நம்ம கண்ணை கட்டிடும் உட்காந்து டேட்டாவை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சொல்லணும். அதை நம்ம ஈஸியாக பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா சார்ட் போடுவேன். பைவட் சார்ட் போடும் பார்த்தீங்கன்னா இது நான் Alt F1 போட்டேன்னா பைவட் சார்ட் வந்துடும். ஆனால் Alt F1 இங்கே வச்சு போட்டால் வராது. என் கர்சர் கொண்டு வந்து பைவட் டேபிளில் வச்சதுக்கப்புறம் Alt F1 கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இங்கேயும் குப்பையை மாதிரி தான் வரும் ஒரு சில விஷயங்கள், கண்டுக்காதீங்க. இதில் நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணுவோம். பைவட் டேபிள் எப்படி மாற்றினோமோ அதே மாதிரி இங்கேயும் மாற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவோம். எனக்கு செப்டம்பர் மாதம் நம்பர் 1, மே மாதம் நம்பர் 2, நம்பர் 3 வந்து நமக்கு ஒரு ஒன்று ஜூலையாக இருக்கலாம், இல்லை ஆகஸ்ட்டாக இருக்கலாம், டவுட் வரும். அப்போ ஜூலை ஆகஸ்டோட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா வேலை பண்ணி போச்சு. ஆனால் இந்த வேல்யூ ஒரு வாட்டியும் டேபிளில் பார்க்குறதுங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த சார்ட் தூக்கி போய் வேறு ஏதாவது ஷீட்டில் வச்சுருந்தேன்னா இந்த டேபிள் எங்கே இருக்குன்னு தேடணும், அது நமக்கு வேலைக்கே ஆகாது. அதனால் என்ன பண்ணுவோம்னா இதில் நம்ம சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிப்போம். என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எனக்கு தேவையில்லாத ஃபீல்லாம் தூக்கிடுறேன். அப்போ என் டேபிள் பார்க்கறதுக்கு இன்னும் பளிச்சுன்னு தெரியும். ஸோ இந்த லைன் எனக்கு ஜென்ரலாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். லைன் வச்சுக்கணும் நினைக்கிறவங்க லைனை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிளில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் பண்ண வேண்டியது என்னோட டேபிள் ஹெட்டிங், அது சார்ட் டைட்டில்னு சொல்லுவோம். இதை இந்த சார்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல்னு அது குப்பையாக ஒரு நம்பர் ஒரு பேர் தருது. எனக்கு அது வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஹெட்டிங்கில் இங்கே வந்து ஹெட்டிங் போட்டுக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இதில் மந்த்லி சேல்ஸ் டோன் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட பைவட் டேபிளுக்கும் ஒரு அழகான ஹெட்டிங் கொடுத்துரும். இதே எனக்கு என்னோட சார்ட்லேயே வந்தாலும் சூப்பராக இருக்கும்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட டோட்டலில் கர்சரை கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு டோட்டல் கண்டினியூஸாக இருக்கணும், டாட்டட் லைன்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபார்முலா பாரில் மேலே வருவேன், ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த மந்த்லி சேல்ஸ் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ஒரு லிஸ்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேர்ன் ஓவர்ன்ற வார்த்தை வேணாம் சார் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே வந்து அந்த டேர்ன் ஓவர் தூக்கிடலாம். தூக்கிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ நான் இங்கே பண்ணும்பொழுது இதில் நம்ம யூஸ் பண்ணுறது சம்டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணி இது செட் ஆகுதா இல்லையா, பண்ணிருக்கானா இல்லையான்றதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த போர்ஷன் நான் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போனா நான் அந்த மாதிரி ஒரு செல் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி பண்ணால் இது நார்மல் பைவட் டேபிளில் வேலை செய்யும். நம்ம பின்னாடி பவர் பிவட், பவர் குவெரியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அங்கே இது வேலை செய்யாது. அங்கே நம்ம மேனுவலாக தான் சார்ட் டைட்டிலில் டைப் பண்ணி ஆகணும். அது ஒரு பெரிய கடி ஒன்று உண்டு. ஸோ அந்த மாதிரி சார்ட் டைட்டில் ஃபஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நம்பர்லாம் இங்கே அதுக்கு மேலே வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவேன், இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணேன்னா ஒரு ட்ராப்டவுன் வரும். இதில் 4வது லைன் டேட்டா லேபிள் அப்படிங்கிறத எடுத்துப்பேன். இப்போ இதில் ஒரு சின்ன சேலஞ்சு நமக்கு ஒன்று உண்டு. அது என்னென்னா சம்டைம் நம்ம டேட்டா வந்து ரொம்ப சின்ன சார்ட்டாக வச்சுருப்போம், கவர் பண்ணி இழுத்து வச்சுருக்க மாட்டோம். அப்போது ஒரு நம்பரோட இன்னொரு நம்பர் ஒன்று மேலே ஒன்று எனக்கு மேலே உட்காரும். அப்போது ஆகஸ்ட் மாதத்தோட சேலோ இல்லைன்னா ஜூலை மாதத்தோட சேல்ஸோ நம்ம க்ளீனாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா க்ளோஸராக ரெண்டும் இருக்கிறதுனால நம்மளோட லேபிளிங் அந்த ரேஞ்சிலே வரும். அதனால அந்த லேபிள் வரதுனால ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருக்கும். இதை நான் சரி பண்ணணும்னு நினச்சேன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஜீரோலாம் தூக்கிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த ஆக்சஸோட ஜீரோஸ்லாம் தூக்கிடுவேன். இந்த தூக்கத்துக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ஆக்ஸ் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஃபார்மேட் ஆக்சஸ்னு வந்து இதில் டிஸ்பிளே யூனிட்னு ஒரு லைன் இங்கே வரும் ரைட் ஹேண்ட் சைடில். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் 1000ன்னு மாற்றிக்கிறேன். மாற்றோன்னே இங்கே ஜீரோலாம் காணா போயிடும். இது நம்ம ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டில் வரா மாதிரி நம்ம நம்பரிங் ஆர் ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஜீரோலாம் காண போனதோடனே இது அழகாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இன்னொரு 3 மாதமும் நம்ம ஆட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்காது. வேணும்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் என்னோட சார்ட்டை. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக நான் மண்டே வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
இந்த சார்ட் ஒர்க் பண்ணும்போது இன்னொரு விஷயம் பண்ணுவோம். நான் அதை பற்றி சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈவனாக எங்கேயோ நடுவில் ஒரு ஷீட்டில் செல்ல ஆரம்பிக்குது, இது எங்கேயோ முடியுதுன்னு எனக்கு இது எக்ஸாக்டாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி முடியும்னு நினச்சேன்னா இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த கடைசியில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இதை நான் இழுத்து இந்த அளவுக்கு பெருசு பண்ண போகிறேன், அடுத்த செல் வரைக்கும் பெருசு பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இது நான் இழுத்தேன்னா இது கீழே வரைக்கும் கரெக்டாக வரும். கீழே கரெக்டாக வந்துச்சா இது அடுத்த செல் வரைக்கும் இதுனா அடுத்த செல் வரைக்கும் கரெக்டாக போகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னமோ எனக்கு என்னோட எக்ஸல் ஷீட்டில் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஒர்க் பண்ணலாம். இதை நான் என்ன சொல்லுவேன்னா எக்ஸல் ஹேக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பீத்திக்கலாம். நார்மலாக சின்ன சின்ன விஷயங்கள் இது நம்மளோட ஒரு டேட்டாவை அழகாக காட்டுறதுக்கும் ஏஸ்தட்டிக்காக காட்டுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த பாயிண்ட்டை நான் பண்ணேன். இப்போ இது மட்டும் பத்தாது, சம்டைம் இதை நான் ஃபில்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே தான் நான் ஸ்லைசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லைசர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கர்சர் ஒன்று பைவட் டேபிள் வச்சுக்கலாம், இல்லை பைவட் சார்ட்டில் வச்சுக்கலாம். எங்கே வச்சாலும் ஸ்லைசர் வரும். எங்கே வச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அனாலிசிஸ் டேபிளில் போனால் தான் பார்க்கலாம். இங்கே இன்சர்ட் ஸ்லைசர் வரும், இங்கே வச்சாலும் இன்சர்ட் ஸ்லைசர் வரும். ஆனால் எல்லாத்துக்கும் அனாலிசிஸ் டேபிளில் தான் போகணும். ஒன்று பைவட் டேபிள் அனாலிசிஸ் போகலாம், இல்லை பைவட் சார்ட் அனாலிசிஸ் போகலாம். நம்ம டேட்டை வச்சு யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்ம டைம் லைன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைசர் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டைம் லைன் போவோம். ஸோ நேராக ஸ்லைசர் போட்டுக்கிறேன், போட்டு மந்த் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஏன்னா ஸ்லைசரில் மந்த் போடும்போது எனக்கு ஒரு சில கடிலாம் உண்டு. ஏன்னா அது நார்மலாக ஸ்லைசர் வரும்போது பார்த்தீங்கன்னா இது 12 மாதம் ஸ்லைசர் வரும். நம்மகிட்ட இருக்கிறது 9 மாதம் டேட்டா தான். 12 மாதம் ஸ்லைசருக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. வந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற சொல்லிடலாம். இது நான் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஸ்லைசர் செட்டிங்ஸ் போவேன். ஸ்லைசர் செட்டிங் அப்படிங்கிறது ஒன்று இது ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே என்னோட ஸ்லைசரோட டூலுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். இங்கே ஸ்லைசர் செட்டிங் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் இந்த நேமிங் இந்த பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸ்லைசரில் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த் மட்டும் தான் பேர் வரணும்னா கேப்ஷனில் பேரை மாற்றிக்குவேன், நேமில் மாற்ற மாட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைட் ஐட்டம் வித் நோ டேட்டா அதை டிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு டேட்டெல்லாம் ஒன்று வருது, இதெல்லாம் நமக்கு என்னென்னே தெரியல. கிரேட்டர் தென் லெஸ் தென்லாம் ஒன்று வருது. நான் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட நேமிங்க மந்த்தாக மாறிடும். இப்போ இதே நான் இங்கேயும் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், ஃபீல்ட் செட்டிங்ஸில் வந்து கேப்ஷன்ஸில் மந்த் மட்டும் வச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக யூஸ் பண்ண இதோட கிளாரிட்டி நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அங்கே ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தென் இப்போ இதை நான் ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது 3 மாதம் பெருசாக நான் நினைக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைசர் வந்துடுற மறுபடியும் வந்துட்டு காலம்ஸில் வந்து இதை 2ஆக போடுறேன், இல்லை 3 மந்த்தாக போட்டேன்னா எனக்கு எல்லாமே ஒரு பாயிண்ட்டாக வந்துடும். இதை அப்படியே சின்ன பண்ணிக்கிறேன். நார்மலாக கலர் பண்ணும்பொழுது எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சார்ட் கலரை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்ணேன் ஸ்லைசரில் வந்து இந்த சார்ட் கலரை மேட்ச் பண்ண ட்ரை எடுத்துப்பேன். இப்போ நான் மல்டிபிள் சார்ட்ஸ் போடும்போது இந்த ஸ்லைசர் எந்த சார்ட்டுக்கு சேர்ந்தது அப்படிங்கிறத கலரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதனால நீங்கள் போடும்பொழுது இந்த ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பார்க்க நல்லாயிருக்கும். நான் ஜென்ரலாக வந்து 6 கலர் யூஸ் பண்ணுவேன். இந்த லைட் க்ரீனு, டார்க் க்ரீனு, லைட் ப்ளூ, ஆரஞ்சு, பர்பிள் அண்ட் தென் இந்த ப்ளூ ஒன்று. சாரி நான் கலரில் வீக்கு, இது லைட் டர்க்கிஷ்னு சொல்லுது. எனக்கு இந்த கண்ட்ராலாம் தெரியாது, என்னைய மன்னிச்சிருங்க. இப்போ நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் பண்ணும்போது வேணும் ஜனவரி மாதம் பண்ணோன்னா பண்ணலாம், மார்ச் மாதம் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு கோட்டர் வைஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த இதில் இன்னொரு டைமென்ஷன் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே கிட்ட கோட்டர் நான் என்னோட குரூப்பிங்கில் பண்ணலை, குரூப்பிங்கில் பண்ணி தான் வந்திருக்கும். நான் அந்த கோட்டரை பெட்டர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் என் கர்சர் இங்கே வச்சுட்டு சார்ட் டேபிள் அனாலிசிஸில் போயிட்டு இன்சர்ட் டைம்லைன் எடுத்துகிட்டு டேட்டு மட்டும் தான் பண்ண முடியும். டிக் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த மாதிரி சைஸ் வரும். இதில் வந்து எனக்கு கோட்டர் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் தென் இது சின்னது அப்படியே பண்ணேன்னா எனக்கு குட்டியூண்டு பாக்ஸாக வர ஆரம்பிச்சிடும். இதை கொண்டு நான் இதை கீழே வச்சுக்கிறேன். நான் இங்கே வச்சு தான் இருக்கும். ஸோ நான் கீழே வச்சுக்கிறேன். இந்த வேணா கொஞ்சம் பெருசு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் கோட்டர் 1 கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட சார்ட்டும் டேபிளும் மாறும். ஸ்லைசர் மாறுது. ஏன்னா ஸ்லைசர் நான் கனெக்ட் பண்ணலை, நல்லா மாறாது. இது கிளியர் பண்ணால் எனக்கு வந்துடும். இப்போ எனக்கு 2 வேணும்னு நினச்சேன்னா கோட்டர் 1 அண்ட் கோட்டர் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா இல்லை இன்னொரு கடி என்னன்னா இதில் நான் 2 மல்டி செலெக்ஷன் பண்ண முடியாது. ஒத்தையாக செலக்ட் பண்ணலாம், இல்லைனா மொத்தமாக செலக்ட் பண்ண முடியும். இதை நான் எடுத்தேன்னா இதில் வந்து நான் எனக்கு Q1 Q2 மட்டும் கம்பேர் பண்ணி கொடுன்னா பண்ணாது. அது ஒன்று தான் இல்லை கடி நமக்கு. ஆனால் Q1 Q2 வேணும்னா நம்ம ஸ்லைசராக வச்சுட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் டேட் பீரியடு டைம்லைன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கோட்டர் வைஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம டைமென்ஷன் கோட்டர் வைஸ் நம்ம ஒரு மாதமாக எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் 2 கோட்டர் கம்பேர் பண்ண நினச்சிங்கன்னா வேறு வழியே கிடையாது. நான் ஸ்லைசர் போடுறது தான் பெட்டரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இதில் குரூப் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 3ஆவது டைமென்ஷன் வேணும். ஏன்னா ஆட்டோ குரூப்பிங்கில் எனக்கு வந்து 1 வருஷம் டேட்டா இருந்தால் தான் கோட்டர் வரும், நார்மலாக வராது. நான் இப்போ கோட்டரும் ஆட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக டேட்டா மாறிடும். இந்த டேட்டா மாறக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால இங்கே நான் வந்து இந்த ஃபீல்டு கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணி ஃபீல்டு வரல, ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த ஃபீல்டை. நேராக வரேன் பைவட் டேபிள் அனாலிசிஸில் வந்துட்டு என் ஃபீல்டு லிஸ்ட் கிளிக் பண்ணோன்னே ஃபீல்டெலாம் வந்துடும்.
எனக்கு வெறும் மந்த் அண்ட் சேல்ஸ் மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் வேணாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டேன். தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என் டேட்டாவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லைசர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் ஸ்லைசர் வரேன். இப்போ கோட்டர் எனக்கு ஒரு ஃபீல்டாக இருக்கும், ஏன்னா குரூப் பண்ணதுனால வந்திருக்கும். ஓகே கொடுத்துட்றேன். அண்ட் தென் இங்கேயும் எனக்கு அதே மாதிரி அன்வான்ட் டேட்டாஸ்லாம் வரும். ஸ்லைசர் செட்டிங்ஸ், ஹைட் ஐட்டம் வித் நோ டேட்டா. எனக்கு இங்கே வரும்போது கேப்ஷனில் குவார்ட்டர் மட்டும்தான் வேணும். ஓகே கொடுத்துக்கோங்க. இது 3 சின்னதாக தான் இருக்குது, அதனால் அது சின்னது பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வித்தையும் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதை நான் அப்படியே ஹெட்டிங்கோட வரட்டும், ஹெட்டிங் தேட்டும். ஸோ அதை அப்படியே ட்ராக் அப் பண்ணி ப்ராப்ளம் வச்சுக்கலாம். நான் இதை கொஞ்சம் என்னோட வியூ கொஞ்சம் சின்ன பண்ணால் இதெல்லாம் அழகாக ஒரு ஸ்க்ரீன் தெரிஞ்சிடும். தென் இதை கொஞ்சம் வித்தியாசமாக கலர் பண்ணால் நல்லா நினைக்கிறேன். சேம் கலர் பண்ணுறது தப்பு கிடையாது, நான் ஒரு சேஞ்சுக்காக கலரை மாற்றிக்கிறேன். கொஞ்சம் ஹைலைட் பண்ண நல்லா நினைக்கிறேன். இப்போ நான் சூஸ் பண்ணும்போது நல்லா கோட்டர் 1 சூஸ் பண்ண முடியும். அப்போ என் ஸ்லைஸரும் சேர்த்து மாறும், ஏன்னா ஸ்லைசர் போடுறதுனால. இப்போ எனக்கு மல்டிபிள் கோட்டர்ஸும் செலக்ட் பண்ண முடியும், ஏன்னா நான் ஸ்லைசர் யூஸ் பண்ணுறதுனால. என்னோட டைம் லைனில் அந்த மாதிரி சாய்ஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் எடுக்க முடியும். இதில் வந்து மல்டி சாய்ஸ் பண்ணுறதான பாயிண்ட் நமக்கு டைம் லைனில் வராது. ஸோ நம்மளால் இப்படி பண்ண முடியும். ஆனால் காத்தால கிளாஸ் இதை பற்றி இப்போ சொல்லலை, பட் இது நல்லா இருந்துச்சு, இது சொன்னால் நல்லா கொண்டதுனால. காத்தால இதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் ஈவினிங்கில் இம்ப்ரூவ் பண்ணுறேன். அதனால் காத்தால எதாவது படிக்கும் போது ஈவினிங் கிளாஸ் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க, உங்களால் தமிழ் கற்றுக்க முடியும்னு தோணுச்சுன்னா, தமிழ் புரியும் அப்படிங்கன்னா ஈவினிங் கிளாஸ் பாருங்கள். எப்போவுமே வந்து ஈவினிங் கிளாஸில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று கிறிஸ்பியாக சொல்லிடுவேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மாத்திரம் தான் இங்கே வரும். அதனால் நிறைய அன்வான்ட் டேட்டாஸ் நம்ம இங்கே அவாய்ட் பண்ணிடுவோம். முக்கால்வாசி தேவையில்லாத டேட்டாஸ் நம்ம பேச மாட்டோம். டு த பாயிண்ட் நம்ம இங்கே போகிற மாதிரி இருக்கும் இங்கே ஒர்க் பண்ணும்போது. அதனால் ஈவினிங் கிளாஸ் எனக்கே பிடிச்சிருக்கு, ஒரு ஜாலியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. ஏன்னா வந்து இதில் சின்ன சின்ன டிப்ஸ் கொஞ்சம் நான் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் இதுதான் நம்மளோட பைவட் டேபிள், சார்ட்டு, ஸ்லைசர். அண்ட் இதில் நம்ம டைம் லைன் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் சொல்லவே இல்லை, டைம் லைன். ஸோ இந்த 4ம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது பேசிக்காக பார்த்துருக்கோம். நாளைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதனால் இதை நான் ராத்திரியே போட்டுடுறேன். நாளான்னைக்கு உங்களுக்கு காத்தால நாளான்னைக்கு ஈவினிங் எடுக்கிற கிளாஸை நாளைக்கு ஈவினிங் எடுக்க மாட்டேன், நாளைக்கு ஈவினிங் எடுப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு சாட்டர்டே மார்னிங் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பைவட் டேபிளோட கிளாஸ் வரும். இதே மாதிரி சண்டே மார்னிங் வரும். இந்த வாட்டி சாட்டர்டே நான் இந்த தேர்ஸ்டே விட்டுறதுனால ஐம் டேக்கிங் த கிளாஸ் ஆன் சாட்டர்டே 2. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீக்கெண்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பைவட் டேபிளை கொஞ்சம் சீரியஸாக கற்றுக்கோங்க. இது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் உங்களோட ஒர்க் எத்திக்ஸில். எஸ்பெஷலி தேர்ட் இயர் காலேஜில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க சீரியஸாக. செகண்ட் இயர் காலேஜ் இருக்கீங்கன்னா லக்கி யூ, ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. இது நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற டேட்டாவில் எந்த டேட்டாவில் ட்ரை பண்ண முடியும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா நம்ம பேசலாம். நான் குவரிஸை பற்றி பேசவே இல்லை, நான் கிளாஸை மட்டும்தான் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன். குவரி செஷன் என்னைக்காக வேணும் அப்படின்னா ஒரு நாள் எல்லோரும் சொல்லுங்கள், ஒரு சண்டே எல்லாம் உட்காரலாம்னா உட்காருவோம். கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள், எங்களுக்கு குவரி செஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? நன்றி. நாளைக்கு தான் அடுத்த கிளாஸ் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இந்த செஷன் உங்களுக்கு நாளைக்கு காத்தால ரெடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.